ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்ருதிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகன் வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க. அப்போது ரோகன் இருந்துக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி எப்பயுமே உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்துருவீங்களா, நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா, என்ன சாப விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சுல, அதுக்கான நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தெரிஞ்சிடுச்சுல, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பா, என்ன மாதிரி ஆளுங்க இவங்க பார்த்தீங்களா மீனா, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்காங்க. அதே அவங்களுக்கு அந்த காரியம் ஆகலைன்னா எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா, என்ன நம்மளுக்கு சாபம் விடுற மாதிரி அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுதான் அவளோட கேரக்டரு அப்படின்னு இங்கே மீனா சொல்லுவோம். இது தெரியாமல் நீங்கள் போய் தேவையில்லாமல் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. வீட்டில் முத்து மாமா எல்லாரும் உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இறக்கமும் காட்டக்கூடாது, பாவமும் பார்க்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை அது புரியுது எனக்கு அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. கிருஷிக்காக தான் நீங்கள் யோசிச்சிங்க, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதியுமே இப்போது ரோகிணியை வந்து இங்கே பேசிட்டு போன விஷயம் வீட்டில் ஆண்ட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அதுக்காக ஏற்கனவே ஒரு சின்ன பொய்ய சொன்னதுக்கு அவளோட விஷயத்தில் நான் என் புருஷக்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயே நான் எதையும் மறைக்கிறதா இல்லை, இது அவர்கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு. மீனா, இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா அன்றைக்கி ரோகிணி துணி எடுக்கிறான் அப்படின்னு, நம்ம வீட்டுக்கு வந்தப்போ கூட ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது, அவங்களுடைய திமிரான அந்த பார்வையிலேருந்தே புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸ்ருதியுமே கண்டிப்பாக இவ ஏதோ ஒரு பெரிய பிளானோடு தான் இருக்கா, அவள் என்னமோ செய்ய போகிறா, அதுக்கு தான் நம்மளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி மீனாவும் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மீனா, நீங்கள் போங்க, முத்துக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக போய் பேசுங்க, அவரும் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னலாம் வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனா அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் முத்து நம்மளே வீட்டில் மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போது மீனா வந்து முத்துக்கிட்ட போய் எங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பசிக்குது எடுத்து போய் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனாவுக்கு இது அதிர்ச்சியாக இருக்குது. என்னது நைட்டு கூட நம்ம சாப்பிடுவோம் வா அப்படின்னு கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு கோவப்பட்டுட்டு போனார். காலைல விழுந்து மன்னிப்புக்கெல்லாம் கேட்க போனோம், ஆனால் இப்போது சாப்பிடு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னலாம் வந்து இங்கே மீனா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, சாப்பிடுங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு சாப்பாடை வச்சா தானே, என் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தா எனக்கு வயிறு நிறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும், அப்புறம் தான் இதோ வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா 2 சப்பாத்தியும் குழம்பும் ஊற்றுறாங்க. முத்து டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்காரு. தலைக்கறிது எங்கே பார்த்துங்க அப்படின்னு மீனா தட்டி விடுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. முத்து அதை எதுவுமே கோவப்படாமல், மீனா மேலே கோவப்படாமல் தண்ணி குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. இதெல்லாம் கூட மீனாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது எங்கள் இன்னும் 2 சப்பாத்தி வைக்கவா அப்படின்னு, ஒன்று போதும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்புறம் ஒரு சப்பாத்தி வச்சோடனே அதையும் முத்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவு கிச்சனுக்கு போகிறாரு. அப்போ தான் மீனாவுமே கூடவே போகிறாங்க. என் மேலே உங்களுக்கு எந்த கோவம் இல்லையே, இனிமேல் என் மேலே இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேலே காட்டாத, இதே மாதிரி நீங்கள் வயிறார எப்பயுமே சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன், எனக்கு என்ன கோவம், நான் ஏன் சாப்பிடாம இருக்க போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போகிறாரு. அப்போ மீனாவுக்கு அதே சந்தோஷம், அப்போ என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சா அப்படின்னு. கோவம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு திரும்பி நின்றுக்கிட்டே, சாரி மீனா, நானும் உன்னை புரிஞ்சிருக்கணும், நீ எதுக்காக அப்படிலாம் பொய்யை அதாவது உண்மையை சொல்லாமல் போய் மறைச்சி வச்சுருந்த அப்படின்றத நானும் யோசிச்சு பார்த்துருக்கணும். நீ சொன்னதை கூட நான் யோசிச்சு கூட பார்க்காம உன் மேலே கோவப்பட்டிருக்கக்கூடாது, தப்பு தான். எனக்கு அப்பா வந்து நடந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சாங்க. அப்போது பாட்டிக்கு ஏதாச்சும் ஆகிடும்ன்ற பயத்தில் சொல்ல வேணாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நீயும் கிறிஷ்காக யோசிச்சு இந்த விஷயத்த சொல்லாமல் இந்த வீட்டில் பிரச்சனை ஆகிடும்னு மறைச்சிருக்க, அப்படி எனக்கு புரியுது அப்படின்னு முத்து சொல்லவும், இப்போயாச்சும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கினீங்களே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுடைய குடும்பம் செஞ்சிடக்கூடாது அவளே இந்த விஷயத்த வீட்டில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நான் இந்த விஷயத்த வெளியில் சொல்லிட்டு தான் அவள் நினச்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் அவளை பழி வாங்கிட்டோம் அப்படின்ற கோவத்தில் போகிற போக்கில் என்னையும் அவள் மாட்டி விட்டுட்டு போயிட்டா. அதுவும்
அவளா உண்மையை சொல்லியிருந்தா வேற, நம்ம கிட்ட வந்து நாம சொன்ன மாதிரி, அதாவது நான் உங்ககிட்ட சொல்லி இந்த விஷயத்த வீட்டில் சொன்ன மாதிரி அவள் பேசிட்டு போயிட்டா. அதுதான் வந்து இங்கே எல்லாருக்குமே என் மேலே தப்பான நோக்கத்தை காட்டி கோவம் வர வச்சது அப்படின்னு மீனா சொல்லவும், புரியுது அப்படின்னு. அவள் எந்த லெவலுக்கு வேணாலும் போவா அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ தான் மீனா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஏங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் அப்படியே சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா வேற ஏதாச்சும் மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, நேற்று ரோகிணி இங்கே துணி எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு போனதும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்ருதோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவள் வந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே முத்துக்கு கோவம் வருது. என்ன சொல்கிற நீ? அவள் அங்கே வந்திருந்தாளா? எதுக்கு, என்னத்துக்கு அப்படின்னு முத்து கோவப்பட்டு கேட்குறாங்க. ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவள் என்னையையும் ஸ்ருதியையும் திரும்பவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறா. ஆண்டி என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, எனக்கு வேறு வழியில் உங்களை விட்டா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்ருதிக்கிட்டேயும் என்கிட்டையும் நின்னாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்ன நீ உடனே ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னியா அப்படின்னு. ஏங்க நான் ஏங்க அதெல்லாம் பண்ண போகிறேன்? ஏற்கனவே ஒரு தடவை அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது பத்தாதா, திரும்பவும் நான் அவனுக்கு ஹெல்ப் வேறு பண்ணணுமா? இல்லைங்க அதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் முடியலன்னு ஸ்ருதி கிட்ட கேட்டாங்க. ஸ்ருதியுமே கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே, என்னம்மா எது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே முத்து இருந்துக்கிட்டு அப்படி கேட்கும்போது மீனா, எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் அப்படின்னு. ஆனால் அவள் ஏதோ ஒரு விஷயத்த பெருசாக பிடிச்சிட்ருக்கா, அதுக்கு தான் எங்களை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறா. அவள் என்னமோ ஒரு விஷயம் பண்ண போகிறான்னு தெரியுது அப்படின்னு மீனா சொல்லவும், கரெக்ட் தான் அப்படின்னு மொத்தமும் யோசிக்கிறாரு. ஏங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை ஏன் அன்றைக்கி உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனது காதல் விழலையா உங்கள் அம்மா வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லவும், யார் வித்யாவா அப்படின்னு. ஆமாம், அவள் கூட பழகினவங்க அவளை பற்றி எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. அவள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த விஷயத்த விட மாட்டா, அவள் ஏதாச்சும் பெருசு பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஏதோ அவள் பண்ண போகிறா போல இருக்கு, அதுக்கு தான் உன்னையும் பழங்குறலையும் ஹெல்ப் கேட்டிருக்கா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும், ஆமாங்க அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தையை நான் எத்தனை முறை சொன்னேன் வீட்டில் விட்டு அவளை தொடுத்துற மாதிரி பொருளை எடுத்து போடாதீங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த சிந்தாமணி அம்மா வேற அங்கே அத்தைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்துச்சு. பொருளெல்லாம் தூக்கி போட்டு ரோகிணி எடுத்துக்கிட்டு அமைதியாக போயிட்டான். பொருளை எடுத்துகிட்டு போக வந்தவ அப்படிலாம் சண்டை போட்டுட்டு அமைதியாக போக மாட்டாளே, ஏதோ வில்லங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் அவள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நாமளும் அதை வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது போகணுங்க, வேணும்னா நான் உங்ககிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்குறேங்க, நான் மாமா கிட்ட கூட மன்னிப்பு கேட்குறேங்க அப்படின்னு. இங்கே பாரு, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல உன்னை புரிஞ்சுக்கிட்டது அப்பா தான். நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்காம அவருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அப்பா தான் நாம் பாட்டிக்கிட்ட சொல்ல வேணாம்னு யோசிக்கிற மாதிரி தானே மீனாவும் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்காக யோசிச்சிருப்பா. அவளை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லடா முத்து, அவ மேலேயும் எந்த தப்பு இல்லை அப்படின்னு புரிய வச்சது எனக்கு அப்பா தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இது கேட்டதுக்கப்புறமா மீனாவுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் ஏமாற்றிட்டேனே, நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான் இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் கழிக்க போகிறேனே தெரியலையே அப்படின்னு தான் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. விடு, என்ன வேணும் நான் பண்ணேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சரிங்க நீங்கள் என்ன புரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் அமைதியாக வந்துடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரோகிணி அதே கோவத்தோட சிந்தாமணி கிட்ட போய் இப்படி தான் மீனா சொல்கிறா, ஸ்ருதியும் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு நடந்த விஷயங்களும் சொல்லிடுறாங்க. விடுக்கண்ணே, என்ன வேணாலையும் பண்ணிட்டு போகட்டும், அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா என்ன, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு. விடு, இதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. அடுத்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு. ஆண்டி அப்படின்னு, என்ன நல்ல ஒரு வக்கீலாக பார்த்து ஏற்பாடு பண்ணு, பேச, இல்லைனா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், உன் மாமியார் உன் புருஷன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ஜெயிலில் ஒழுத்துக்கி போடு. அதுக்கப்புறமா அவங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி உன்கிட்ட தான் நிற்பாங்க. அப்போ நீ சொல்லு, என்னை மனோஜோட நீங்கள் சேர விட்டீங்கன்னா அந்த வீட்டு மருமகளாக நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லவும், இப்போது இதையே யோசிக்கிறாங்க ரோகிணி வந்துட்டு. யோசிச்சு பார்த்துட்டு, கரெக்ட் தான் ஆண்டி நீங்கள் சொல்கிறதும், என்ன அந்த வீட்டுக்குள்ளே வாழ விடாமல் பண்ணிட்டாங்கல்ல, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கிருஷோட பெரியப்பா பெரியம்மா மேலே அந்த மீனா பழி போடுறாள்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனாவும் முத்துவும் தான். ஏன் இப்போ கூட ஹெல்ப் பண்ண சொல்லி போய் நின்றேன், எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் அவள் முடியாதுன்னு சொல்லிட்டால, நான் ஏன் அவளுக்கு பாவம் பார்க்கணும், அந்த குடும்பத்தில் மனோஜோட நான் சேர்ந்து வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ரோகிணி அவங்களுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரிங்க ஆண்டி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் குடிக்கிறதே சாக்கா வச்சுக்கிட்டு இதை வச்சியே ரோகிணி
அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என் புருஷன் என்னை குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடித்து சித்திரவதை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என் மாமியார் என்னை கொடுமை பண்ணுறாங்க. வரதட்சணை கேட்டு நானே ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து மனோஜை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனேன். மனோஜ் என்னை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனதுனால வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க. என் அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னலாம் வந்து சொல்லி நீங்கள் தான் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். 2 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியில் போ, என் பையனுக்கு நான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னை விவாகரத்து வாங்கி கொடுக்குறேன் எனக்கு அப்படின்னு என் மாமியார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு சிந்தாமணிக்கிட்ட அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சிந்தாமணிக்கு ஒரே சந்தோஷம். இதுதானே நமக்குமே வேணும். அதே காரணமாக வச்சு அவங்க எல்லாருமா குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம பணம் கொடுத்தது சாக்கா வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் மொல்ல நான் உங்களை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு ஞாயிறு செலவாச்சு அப்படி இப்படின்னு பொய்ய சொல்லி எல்லாரும் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா அந்த வீட்டை எழுதி வாங்கிடலாம், அதானே நம்மளுடைய பிஸ்னஸே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. ரோகிணி அதேக்கேற்ற மாதிரி இங்கே சொன்ன விஷயங்களையும் அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களையுமே சரிம்மா நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணியுமே இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மனோஜ் உன் கூட நான் சேர்ந்து வாழ்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது மனோஜ், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து இந்த அட்ரஸ்க்கு நாம் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே உட்காந்து மனோஜுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாமே, இதில் அவளுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்ம பிள்ளையோட வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு. ஏங்க நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்க, வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் மகனுக்கு என்ன குறைச்சல், படிப்பு இல்லையா, வசதி இல்லையா, அந்தஸ்து இல்லையா, என்னங்க இல்லை, அவனுக்கு பிஸ்னஸ் நடத்துகிறான், இதை விட வேற என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு அதெல்லாம் இருந்தால் போதுமா, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு தான் நீ அவனை அவளை விரட்டி விட்ட. இப்போது மனோஜுக்கு மட்டும் நீ வேற ஒரு பொண்ணு முதல் தாரத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் மனோஜுக்கு இது செகண்ட் மேரேஜ் தானே, அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவனை எப்படி இன்னொரு பொண்ணு கட்டிக்கும் நீ யோசிச்சு பார்க்குறியா? அப்படியே அது எல்லாத்தையும் மீறி நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆகாதா? இங்கே பாரு, எதுக்கு இதெல்லாம் பற்றி நீ யோசிச்சுட்ருக்க? பாரு விஜயா, நான் சொல்கிறத கேளு, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம், ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான் கிறிஷ்னு, உனக்குமே தெரியும் இல்லை? கிறிஷை பற்றி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. என்ன கிறிஷ் டூருக்கு போன உடனே அவனை அப்படியே மறந்துட்டியா? அவனுடைய வாழ்க்கையை பார்க்கணும்ல, பிஞ்சு குழந்தை, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு. ஏங்க நீங்கள் எதுக்கு இப்போ அவனெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, எங்காச்சும் போய் செத்து தொலையட்டும், அதுங்களெல்லாம் பற்றி நமக்கு என்னங்கிறேன். நம்ம எல்லாரையுமே நம்ம குடும்பத்தை எல்லாரையுமே ஏமாத்திருக்கா, அவளுக்கு போய் நாம் பாவம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, ஏதோ அவள் நம்மளை ஏமாத்தலை, நீயா போய் ஏமாந்து வழியில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவம் வருது விஜயாவுக்கு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு. பின்ன நீ தானே பணக்கார வீட்டு பொண்ணு மருமக அப்படின்ன உடனே எல்லாரும் சொல்கிற மாதிரி தேடி தேடி போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும் மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தேன். எதுமா நாங்கள் எல்லாம் உங்கள் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கை கெட்ட போன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பார், கிறிஷ் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, நம்ம யோசிக்கணும், எடுத்தவங்க கவுத்தோன்னு விவாகரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மனோஜ் கூட சேர்ந்து அவளை வாழ சொல்கிறீங்களே அப்படின்னு. வேறு வழி இல்லை விஜயா அப்படின்னு சொல்லவும், என்னால் முடியாதுங்க, திரும்பவும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வர நான் விட மாட்டேன். அவளோட பொட்டி படிக்கெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சாச்சு, அவளும் அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. இனி இந்த வீட்டில் அவளோட பொருள் என்ன இருக்கோ அதை அத்தனையும் தூக்கி போட போகிறேன். இனி இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. இங்கே பாரு விஜயா, நீ ரொம்ப அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் முடியவே முடியாது என்னால் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும், கரெக்டாக அப்போ தான் போலீஸ் வருது. போலீஸ் வந்து நின்ன உடனே இங்கே யார் விஜயா, அண்ணாமலை, மனோஜ் அப்படின்னு கேட்கவும், நாங்கள் தான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் தானாரு, அவருடைய புருஷன் நீங்கள் தானா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மேடம், என்ன விஷயம் அப்படின்னு. போலீஸை பார்த்த உடனே விஜயா பயங்கரமாக பயப்படுறாங்க. முத்து போயிட்டு, என்ன மேடம் என்னாச்சு, ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீ தானா மனோஜே, குடிச்சிட்டா அன்றைக்கி ரோலில் உளறி தெரிஞ்சவன் அப்படின்னு. உன் பொண்டாட்டி இப்போ உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்பா, அன்றைக்கே நீ ஜெயிலுக்கு வர வேண்டியவ, உன் பொண்டாட்டி ஏமாத்திட்டா அப்படின்னு உன் புருஷன் சொன்னதுனால நாங்கள் உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் வந்துட்டோம். ஆனால் இப்போது
உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க மனோஜ், முத்து எல்லாருமே. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாப்பா, அன்றைக்கி என்னமோ அந்த பொண்ணு இவனை ஏமாத்ததுன்னு தான் சொன்ன நீ, ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரும் தானே அந்த பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு வீடியோ ஆதாரத்தோடு வந்து எங்கள் வீட்டில் உங்கள் அதாவது எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும், உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. ஏன் முக்கியமாக மீனா, முத்து, ஸ்ருதி, ரவி இவங்க எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அப்போ தான் அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்போது மேடம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு முத்து திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காரு. என்னப்பா ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, உங்கள் மேலே அவங்களுடைய பொண்டாட்டி ரோகிணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நாங்கள் யாரும் அவ்வளோ குடும்பம் பண்ணல மேடம், அவள் தான் எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டா, குடும்பத்தையே ஏமாத்திட்டா, பணக்கார வீட்டு மருமகன் ஏமாத்தினா, பொண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல ஏமாத்தினா, அப்புறம் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆகி அதை மறைச்சி ஏமாத்திருக்கா அப்படின்னு. ஏம்மா அந்த பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லலாமா, நீங்கள் தான் அவளை தேடி இதோ உங்கள் பையன் விரும்பி தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் ஊரரு நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களாமே, கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமாவும் ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை கேட்டோம், அடிக்கடிக்கு கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி இதோ புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து அவளை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணுறதாகவும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குமா, நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லாருமே. மனோஜ் குடிச்சிட்டு வந்து அடித்து சித்திரவதை பண்ணானா மேடம், எலியை பார்த்தா கூட பயந்துட்டு ஓடுவான் மேடம், இவன் போய் அந்த பார்லர் அம்மாவை அடிக்கிறதா அப்படின்னலாம் வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறீங்க பார்லரா அப்படின்னு. ஆமாம் மேடம், அந்த ரோகிணியை தான் அப்படின்னு கூப்பிடுவேன், அந்த அம்மா பார்லர் வச்சிருக்கு அதான் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இது உங்கள் குடும்ப பிரச்சனை, நான் இப்போ உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால விசாரிக்க வந்திருக்கேன், முதல்ல நீங்கள் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை முடியாது, நான் என் அப்பா மேலே போலீஸ் ஸ்டேஷன் வர விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா மாமியாரா புருஷனா இவங்க 2 பேர் மேலே தான் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, பத்தாததுக்கு அவர் அப்பா மேலேயும் தோ இங்கே முத்துன்றது நீ தானே, உன் மேலேயும் உன் பொண்டாட்டி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, இந்த பொண்ணு இப்படியெல்லாம் அவங்க மாமியார் அவங்க அம்மா அடித்து கொடுமை பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தானாமே, நீங்கள் தான் அந்த பொண்ணை சித்திரவதை பண்ண சொல்லி கொடுமை பண்ண சொல்லி பின்னாடி இருந்து தூண்டி விடுறீங்களாமே, உங்கள் மேலேயே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே முத்து மீனாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, பண்டத்தப்பெல்லாம் அந்த பொம்பளை பண்ணிவிட்டு அதை நாங்கள் கண்டுபிடிச்சி வீட்டில் சொன்னால் இதுக்கு காரணமே நாங்கள் தான் அப்படின்னு எங்கள் மேலேயே பழிய போடுமா அந்த அம்மா அப்படின்னலாம் வந்து முத்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஐயோ ஐயோ நாசமாக போனவன் நல்லாவே இருக்க மாட்டா, எங்கே இருந்தோ அவளை போய் தேடி பிடிச்சி என் பிள்ளைக்கு கட்டி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும், நல்லவ மாதிரி நாடகம் ஆடி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டால, கடைசியில் இப்போ எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆளாயிட்டாள் அவளெல்லாம் விடவே கூடாது, நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு நல்லா பேசுவோம். என்னம்மா என் முன்னாடி உங்கள் மருமகளை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு எல்லாருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வீட்டில் இருக்க அத்தனை பேருமே. ஸ்ருதியும் ரவியும் மட்டும்தான் மீனா அதாவது விட்டு வச்சுருக்காங்க, ரோகிணி வந்துட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஆயுதம் அவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியில் எடுக்கிறதுக்காக. அப்போது கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. உடனே என் மம்மி டாடிக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி அவங்களோட மம்மி டாடிக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஃபோன் பண்ணி அவங்க மம்மிக்கு பேசும்போது எங்களால் வர முடியாது, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை தராதரம் தெரியாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு அப்படின்னு எங்களை சொந்த பந்தம் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாக இருக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேறையா, அவ்வளோதான், இன்னும் எங்களை யாராச்சும் சும்மா விடுவாங்களா, உங்கள் மாமியாரும் மாமனாரும் ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு அசிங்கமாக இருந்தால் நீங்கள் வராதிங்க பேசாதீங்க, உங்கள் பொண்ணு வேணும்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நீயும் கேட்க மாட்டேன், அதனால் நீயாச்சு உன் புருஷனாச்சு உன் குடும்பமாச்சு, இனிமே அந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட போகிறதில்ல, அங்கே வந்து எங்களுக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்கவா அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா பேசவும் ஸ்ருதிக்கு கோவம் வந்துச்சு. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் ஃபோனை வைங்க நானே பார்த்துக்கிறேன், உங்களுடைய ஹெல்ப் ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எனக்கும் ஒரு காலம் வரும், நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஸ்ருதி அப்படின்னு. மம்மி வேறு மாதிரி பேசுகிறாங்க ரவி, விடு, அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கோம்மா, எப்படியாச்சு வீட்டில் இருக்கோம் எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்துடலாம், நம்ம முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே ரோகிணி வந்து நின்றுட்டுருக்காங்க. சிந்தாமணி அவங்களுக்கு பின்னாடி இருந்தும் குத்தி வீட்டுக்கிட்டே இருக்காங்க. போய் நீ நில்லை கண்ணே, தைரியமாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றலாம் வந்து. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது அப்படின்றதெல்லாம் முத்து வந்து விசாரித்து இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி வெளியில் முத்து கொண்டு வர கண்டிப்பாக ஏதாச்சும் ஐடியா பண்ணுவார் ரவி கிட்ட சொல்லி. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.